இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா புள்ள வளர்க்குறாங்க. அவர்கிட்ட கேட்டா அவர்கிட்ட ஒரு சிஸ்டம், இவர்கிட்ட கேட்டா இவர்கிட்ட ஒரு சிஸ்டம். நிறைய பேர் இதுல தக்லீதே ஆமா, குருட்டு பின்பற்றுறதுல புள்ள வளர்க்குறாங்க. நானா புள்ள வளர்க்குற தம்பியை பார்த்து, தம்பி அந்த ஸ்கூலுக்கு போட்டு எடுத்துக்கிறார், அவரும் போட்டுற. தம்பியை பார்த்து நானா, நானாவை பார்த்து தம்பி, அக்காவை பார்த்து தங்கச்சி, தங்கச்ச பார்த்து தாத்தா, இந்த வீட்டுக்காரிய பார்த்து அந்த வீட்டுக்காரி, அந்த வீட்டுக்காரிய பார்த்து இந்த வீட்டுக்காரி, அவரை பார்த்து இவரே. அடே ரசூலுல்லாஹ்வை பார்த்து அந்த பொன்னான குடும்பத்தை பார்த்து அவர்களை போல 10 வீதமாவது என்ற பிள்ளையை உருவாக்குவோமே என்று அந்த சீராவில வைத்து தேடினவங்க யாரு? அல்லாஹ் எங்களுக்கு கேரண்டி பண்ணிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வழியில் அழகிய முன்மாதிரி இருக்குது. ஏன் நான் போகப்படாது? லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய ரசூலில அழகான முன்மாதிரி. எங்கட எல்லாம் ஆசைக்கு என்ன? எங்கட புள்ளகள், எங்கட பொம்பளை புள்ளகள் நாட்டில ஃபேமஸ் ஆகும். நிறைய வாப்பமாருக்கு ஆசை, மீடியாவில் வரணும், பேப்பர்ல வரணும், மேடையில ஏற்றி பொன்னாட போத்தணும், ரேடியோவில் என்ன புள்ள பேசணும். ஆசைப்படுறோமா இல்லையா? இவங்களுக்கு உலகத்துல பேரு தீன்தாரி. ஊர்ல சாலிஹான மனுஷன் அவருக்கு பேரு. அவரோட ஆசை இதண்டா, பாவி என்ன ஆசைப்படுவான், பாவி என்ன ஆசைப்படுவான். நாங்க முதல்ல தேடணும், ஏண்ட ரசூலுல்லாஹ் எதை ஆசைப்பட்டாங்களோ தன்னுடைய பிள்ளைகள்ல பார்க்கிறதுக்கு, அதைத்தானே நானும் என்ற பிள்ளைகள்ல பார்க்க ஆசைப்படணும். அதைத்தானே ஆசைப்படும். எங்கட ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தலைப்பு இருந்துச்சாம். ஒரு தலைப்புக்கு கீழே தான் பெண் பிள்ளைகளை வளர்த்தாங்க. ரசூலுல்லாஹ்வோட தலைப்பு என்ன? அவங்களோட தலைப்பு வெட்கம், ஹயா. எங்கட பெண்கள் எல்லாரும் வெட்கத்தால மூடப்பட்டிக்கணும். பெண்களோட ஆட பிடவை அல்ல, பெண்களுடைய ஆட வெட்கம். உள்ளத்தில் அந்த பெண்களுக்கு வெட்கம் நிறைஞ்சிருக்கணும். சில பேரு இயலாமைய வெட்கம் என்று நினைக்கிறாங்க. இயலாம ஒரு ஆளோட பேசுறதுக்கு கூச்சப்படுற, நாங்க பேருக்கு சொல்றதுக்கு வெட்கம் உண்டு. அதுக்கு பேரு வெட்கம் அல்ல, அது இயலாமை, அஜிஸ். பேச வெக்கம், சிரிக்க வெக்கம், கதைக்க வெக்கம், முன்னால போக வெக்கம். இதுக்கு பேர் வெக்கம் அல்ல, இதுக்கு பேர் இயலாமை. வெக்கம் என்கிறது என்ன தெரியுமா? ஈமானுடைய வளர்ச்சியால வரக்கூடிய ஒரு தன்மை. வெக்கத்துடைய வேர் ஈமான். வெக்கம் வளர்றது ஈமானுக்கு மேல. அந்த வெக்கம் வந்துச்சுண்டா பாவத்தை கண்டு விரண்டோடோடும் என்ற உணர்வு வரும், நன்மைக்குள்ள புகுரோடும் என்ற ஆசை வரும். இத வெக்கம்.